பிரைஸ் தி லார்ட். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். அன்பு பிள்ளைகளே, அன்பின் சகோதரர்களே, இந்த நாளிலும் கூட சங்கீதம் 34 கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வசனத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஒருவன் கர்த்தருக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, அந்த சங்கீதம் 34 தாவீது நமக்கு ஒரு பெலனாக, ஒரு உற்சாகமாக, நம்முடைய இருதயத்துக்கு இதமாக இருக்கிற வார்த்தை உள்ளது. கர்த்தருடைய வார்த்தையை நாம் எவ்வளவு மனம் நொந்தவர்களாய் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்டு அதை தியானிக்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு பெலன், ஒரு சுகம் உண்டாயிருக்கிறது. இது மறுக்க முடியாத உண்மை. அவருடைய வேதத்தை நாம் கை கொண்டு அவருடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் நாம் கேட்கும் பொழுது நமக்கு வருகிற துன்பம், துயரங்கள், நமக்கு உண்டான எல்லா நெருக்கம், எல்லாவற்றிலும் நாம் விடுதலை காண்கிற நமக்கு ஒரு மனதுக்கு இதமாக இருக்கக்கூடிய வசனமே நம்முடைய சரீரத்தை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. நம்முடைய எல்லா கவலைகளுக்கும் ஒரு விடுதலை உண்டாயிருக்கிறது. அப்படியாக இந்த நாளிலும் கூட சங்கீதம் 34 இந்த வார்த்தைகள் நமக்கு ஒரு பலன் உள்ளதா இருக்கிறது என்று நாம் பார்ப்போம். ஒரு பணங்கள் நிறைய இருக்கிறது, வசதியாக இருக்கிறோம் என்று இருந்தாலும் இருதயத்துக்கு இதமான ஒரு சந்தோஷம் இருக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை உண்மையாகவே இந்த பூமியிலே நாம் பிறந்ததற்கு ஒரு அர்த்தமாக இருக்கிறது, நமக்கு ஒரு பலனாக இருக்கிறது. ஆம்பிரியமானவர்களே, இந்த நாட்களிலும் கூட எவ்வளவோ குடும்பங்களிலே நாம் பார்க்கிறோம். நிறைய பேர் நமக்கு வசதி இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது, நமக்கு வேற என்ன கவலை, கோவில்களுக்கு போய் வேண்டுதலை நிறைவேற்றியிருக்கிறோம், இப்படியெல்லாம் மனதிலே கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறோம். ஆனால் கோவில்களுக்கு சென்று நாம் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுகிறோம், வேண்டுதல்களை நிறைவேற்றுகிறோம், நாம் பிரார்த்தனை வைத்துக் கொள்கிறோம் இப்படி என்று சொல்வதை விட தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருந்து கிரியை செய்கிற ஒரு சாட்சியான மனிதனாய் இந்த பூமியிலே நாம் வாழும் பொழுதுதான் உண்மையான நமக்கு விடுதலையான வாழ்க்கை, கர்த்தருக்குள் நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்கிற ஒரு திருப்தி உண்டாயிருக்கும். வெறுமையான வாழ்க்கை வாழ்வதை நாம் தவிர்த்து விட பழகிவிட வேண்டும். உலக பிரகாரமாக எத்தனையோ மக்கள் அவர்கள் அப்படி வாழ்கிறார்கள், இப்படி வாழ்கிறார்கள் என்று மற்றவர்களை நாம் சுற்றி காட்டி வாழ்வதை விட நாம் நமக்கு எப்படி வாழ வேணும் என்று கர்த்தர் போதிக்கிறார். அருமையான வசனங்களினாலே நம்மை தேற்றுகிறவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் கூட இந்த சங்கீதம் 34 தொடக்கத்திலிருந்து முடிவு வரையும், அதாவது அதில் உள்ள வசனங்கள் 22 வசனங்கள் உள்ளன. இந்த 22 வசனங்களிலும் நமக்கு இதமான வார்த்தைகள் உண்டாயிருக்கிறது. இந்த வார்த்தைகளை நாம் வாசித்து கேட்கும் பொழுதே நம்முடைய இருதயத்தில் ஒரு பெரிய பலன் உண்டாயிருக்கும். வாசிப்போமாக. சங்கீதம் 34:1 கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அருமையான வார்த்தை. தாவீது ஒவ்வொரு நாளும் கர்த்தரை பற்றி கொண்டு அவருடைய வார்த்தைகளை மேன்மையாக வைத்து ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்து இந்த வார்த்தையினுடைய வசனங்களை பாட்டாக பாடி தியானித்திருக்கிறார். அந்த வார்த்தை இதமான வார்த்தை. அதே போன்று 2வது வசனத்திலும் கூட நான் பார்க்கும் பொழுது, கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். பாத்தீங்களா? சிறுமையா இருக்கிறவர்கள் கூட, ஒரு பலவீனமா இருக்கிறவங்க கூட கேட்டு மகிழ்வார்கள். எத்தனையோ சஞ்சலம், தவிப்பில் இருக்கிறவர்களுக்கு கூட இந்த வார்த்தை ஒரு அருமருந்தாக இருக்கும் என்பதே உண்மையானது. அதே போல 3ஆம் வசனத்திலே, என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. அவர் மட்டும் சந்தோஷப்பட்டா பத்தாது, மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று ஒரு இணங்கி அவர் சொல்லுகிற இந்த வார்த்தை தாவீது. அதே 4ஆம் வசனத்திலே, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். பாருங்க, எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
நமக்குள்ள எவ்வளவோ பயங்கள் இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கை எப்படியோ போகிறது, நம்முடைய பிள்ளைகள் எப்படியோ போகிறார்கள், நம்முடைய வாழ்க்கை எந்த விதத்திலே போகிறது என்று ஒரு கேள்விக்குறியாக கூட இருக்கலாம். குறைந்த வயதிலே நமக்கு உடல் பலவீனமாக இருக்கிறது, சுகம் சரியாக இல்லை, நமக்கு சுகர் இருக்கிறது, பிபி இருக்கிறது, இவ்வளவு பிரச்சனைகள இருக்கிறோம், நாம் வாழ்க்கை என்ன சந்தோஷமாக வாழ்கிறோம் என்று உங்களுக்கு ஒரு வெறுத்தியாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நேரத்திலே தான் நாம் இந்த வசனங்களை தியானித்து வாசித்து அதனுடைய கருத்துக்களை புரிந்து கொண்டு வாசித்து, இந்த வார்த்தை எனக்குத்தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று என்றைக்கு ஒரு மனிதன் நாம் நிர்ணயிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். அவர் எந்த நாளும் அவர் இல்லாமல் இல்லை, எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அடுத்த வசனத்திலே நாம் பார்ப்போமானால் 5ஆம் வசனத்திலே அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படுகிறதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாமும் கூட கர்த்தரை நோக்கி பார்த்து அவரிடத்துல விண்ணப்பங்களை கேட்டு அவரோடு கூட ஒன்றித்து ஜெபித்து கேட்கும் பொழுது நம்முடைய முகம் கூட பிரகாசமாய் இருக்கும். அதே போன்று 6வது வசனத்திலே இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். ஆம் பிரியமானவர்களே, நாம் கூப்பிடும்போது நமக்கு உண்டான இடுக்கத்தை அவர் விலக்கி அவர் ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். அதே போன்று 7ஆம் வசனத்திலே கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நமக்கு எவ்வளவு சூழ்நிலையிலும் எவ்வளவு இக்கட்டான நிலைமையிலும் அவர் தூதர்களை அனுப்பி நமக்காக விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அதே போன்று 8வது வசனத்திலே கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர் என்று நாம் ஒவ்வொரு நாளும் வாசித்து நேசித்து தியானிக்கும் பொழுது, அப்படி தியானித்து ருசிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைகளை நாம் ருசிக்கும் போது நாம் பாக்கியவான்களாய் இருப்போம். இதே போல 9ஆம் வசனத்திலே கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. நாம் எப்பொழுதும் கர்த்தருக்கு பயந்தவர்களாய் இருக்க வேண்டும். ஏன் பயப்படுகிறவர்கள் இருக்க வேண்டும்? நான் பாவத்துக்கு விலகி இருக்கும் பொழுது, அந்த விஷயத்திலே பாவத்துக்கு ஒதுங்கி இருக்கும் போது, அந்த விஷயத்திலே நாம் அவருக்கு பயந்திருக்க வேண்டும். பாவம் வாசல்படியில் படுத்திருக்கும், நமக்கு அது ரொம்ப பக்கத்தில் இருக்கும், அதை செய்யறதற்கு சூழல் வந்து படுத்திருக்கும். இது எல்லாவற்றிலும் நமக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தின் ஆரம்பம். இவ்விதமாய் ஒரு பயப்படுதல் நமக்குள்ளே இருக்கும் பொழுது அவர் நம்மை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அதே போல 10ஆம் வசனத்திலே சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. பிரியமானவர்களே, சிங்கம் கூட பட்டினியா இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது கொஞ்சம் நஞ்சமல்ல, ருசித்து பார்த்து இந்த வார்த்தைகளை பதித்திருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் இங்கே உண்டாயிருக்கிறது. கர்த்தர் தாவீது மூலமாக நமக்கு வெளிப்பாடுகளுக்காக வேண்டி நாமும் தாவீதை போல இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் இன்னும் அதிகமாய் இதுக்குள்ளே பிரவேசித்து ருசிக்க ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த வாக்கு பெரிதாக இருக்கிறது. அடுத்தது 11ஆம் வசனத்திலே பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். அவருக்கு செவி கொடுக்கும் பொழுது அவருக்கு பயப்படுகிறதை நிச்சயமாக போதிப்பார். இன்னது செய்ய வேண்டும், இது செய்யக்கூடாது, இது தப்பு, இது ரைட்டு என்று நம்மளை உணர வைக்கிற தேவனாய் இருக்கிறார். உணர வைக்கிறது என்றால் ஒருவர் சொல்லி நம்மை உணர வைப்பதை விட வேதத்துக்குள்ளே அங்கே நன்மை தீமை எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். நாம் அதை வாசிக்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டாயிருக்கும். அதே போல 12ஆம் வசனத்திலே நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? ஆமாங்க, இன்னைக்கு நன்மையை விரும்பி ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று யார் அக்கறையோடு இருக்கிற மனுஷன்? நிறைய
மக்களுக்கு எவ்வளவோ உலகத்துல நடைமுறைகள் இருக்கிறது. ஆனால் வேதத்தினுடைய அடிப்படைக்கு வர வேண்டும் என்றால் அது கடினமான உபதேசம், நம்முடைய வாழ்க்கைக்கும் இதுக்கும் ஒத்து போகாது என்று நிறைய விலக்கி அதை விலகி ஓடி வாழ்கிறார்கள். அப்பொழுது சாபங்கள் நமக்குள்ளே சேர்கிறது. கர்த்தரை விட்டு பிரிந்து போகும் பொழுது நமக்கு வருகிற அநேக சோதனைகள் எல்லாம் அதிலிருந்து விடுவிப்பார் யாரும் இல்லை. விடுவிக்க கூடுமானால் கர்த்தராலேயே மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு விடுதலை உண்டாயிருக்கும். அதே போல 13ஆம் வசனத்திலே, உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபடு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். ஆமாங்க, ஒருத்த கோபமா வர்ற மாதிரி, நம்மளை சாபமா வர்ற மாதிரி, ஒரு விதமா நமக்கு உண்டான எல்லா விதத்திலையும் நம்மளை சபிச்சு பேசுறாங்க, அவங்க வாயினால பேசுறாங்க, நமக்கும் ஆத்திரம் பொறுக்க முடியாம நாமளும் வாய்க்கு வந்தபடி பேசாதபடி பொல்லாப்புக்கு நம்முடைய உதடுகளை கட்டுப்படுத்தி கர்த்தரிடத்திலே ஒப்பித்து விட்டு நாம் ஒதுங்கி நிற்கும் பொழுது விசாரிக்கிறவர் அவராக இருக்கிறார். அதே போல பிரியமானவர்களே, 14ஆம் வசனத்திலே, தீமையை விட்டு நன்மையை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தீமையை விட்டு விலகி சமாதானத்தையே நாடினோம் ஆனால் கர்த்தர் நம்பட்சத்தில் இருந்து நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அதே போல 15ஆம் வசனத்திலே, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. அம்பிரியமானவர்களே, நாம் நீதிமானாய் இருக்கும் பொழுது இந்த வேதத்தினுடைய அடிப்படையிலே வாசித்து அதுக்கு கட்டுப்பட்டு அவருக்கு பயந்திருக்கும் பொழுது அவருடைய கண்கள் எப்பொழுதும் நம்மேல் நோக்கமாய் இருக்கிறதாம். அவர் நம்மை காணுகிறவராய் இருக்கிறார். இதே போன்று 16ஆம் வசனத்திலே, தீமை செய்கிறவர்களுடைய பேரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. நமக்கு தீங்கு ஒருத்தர் செய்யறாங்கன்னா அவங்க அந்த பூமியிலே இல்லாதபடிக்கு கர்த்தர் அற்றுப்போக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். நமக்கு எதிராளியாக யாரும் இருக்க முடியாது. அவருடைய பலத்த பாதுகாப்பு நமக்குள்ளே இருக்கிறது. இதே போல 17ஆம் வசனத்திலே, நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களுக்கு எல்லா உபத்திரவுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நமக்கு எத்தனை உபத்திரவம் வரட்டும், எல்லாத்திலையும் நம்மை நீக்கி பாதுகாத்து வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அதே போல 18ஆம் வசனத்திலே, நொறுங்குண்ட இருதயமுள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். ரொம்ப வேதனை, துக்கம், தாங்க முடியாத வேதனை, இப்படிப்பட்டவர்களையும் கூட அவர் வசனத்தினாலே பலப்படுத்தி அவர் ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். அதே போல 19ஆம் வசனத்திலே, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். நீங்க நீதிமானாய் இருக்கும் பொழுது பிசாசனுடைய கிரிகைகள் ஏதாவது ஒரு ரூபத்திலே அக்க வீட்டுக்காரர்கள் பக்க வீட்டுக்காரர்கள் மூலமாவது, யார் மூலமாவது, அல்லது நம்முடைய பிள்ளைகள் மூலமாவது, நம்முடைய பெற்றோர் மூலமாவது ஏதாவது ஒரு சூழ்நிலையிலே நமக்கு நெருக்கடிகள் உண்டாகி நம்முடைய மனதை சஞ்சலம் உண்டாகிற அளவிற்கு உண்டாக்கும் போது அவர் எல்லாவற்றிலும் நின்று அவர் விடுவிக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே அதே 20ஆம் வசனத்திலே, அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. நம்முடைய எலும்புகளை கூட காத்து ஒருபோதும் முறிக்கப்படாதபடி பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அதே போல 21ஆம் வசனத்திலே, தீமை துன்மார்க்கனை கொல்லும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளி ஆவார்கள். தீமை துன்மார்க்கனை கொல்லும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளி ஆவார்கள். நீங்க எல்லாத்துக்கிட்டையும் யாரு உங்களை ரொம்ப தரக்குறைவா பேசினாலும் சரி, பொறுமையோட காத்திருந்து கர்த்தரிடத்திலே நாம் விண்ணப்பம் செய்து, எனக்கு மனசு நோகும்படி இப்படி பேசிவிட்டார்கள், நீங்க விசாரிங்கப்பா, எனக்கு எந்த தொல்லையும் எல்லாவற்றையும் உங்க மேல நான் பொறுப்பா வைக்கிறேன், நீங்க பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் அவரிடத்திலே ஒப்பு கொடுக்கும் பொழுது துன்மார்க்கனை கொல்லும். துன்மார்க்கன் என்றால் நமக்கு சாபமும் சஞ்சலங்களையும் விதைத்து
வாயில் வந்தபடி தாறுமாறானவைகளை பேசி நமக்கு சூட்சமமாக அநேக காரியங்களை செய்து இருப்பவர்களுக்கு பேர் தான் துன்மார்க்கர். கர்த்தரையே கண்டால் அவர்களுக்கு பிடிக்காது. நம்மீது ஒரு எதிரிக்காரனை போல் பார்ப்பார்கள். நாம் இப்படிப்பட்ட சூழலே கர்த்தரிடத்திலே விண்ணப்பங்களை செய்து விட்டுவிட வேண்டும். அவர்களோடு போய் நாம் எதிர்த்து எந்த வார்த்தையும் பேசாமல் இருப்பதே நலமாயிருக்கும். இதே போல 22ஆம் வசனத்திலே கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார். அவரை நம்புகிற ஒருவரின் மேலும் குற்றம் சுமராது. ஆமாங்க, கர்த்தரிடத்திலே நாம் பற்றுதலாய் இருந்த அவருடைய வார்த்தையின்படி நாம் செவி கொடுத்து அவரோடு ஐக்கியப்பட்ட மனுஷனாய் நாம் வாழும் பொழுது நிச்சயமாக நம்மீது எந்த குற்றமும் சாராதபடி அவர் விலைக்கு காட்கிறவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் கூட சங்கீதம் 34 இந்த 22 வசனங்களை குறித்து இன்று நாம் பார்த்தோம். இது எல்லா வார்த்தைகளும் நமக்கு ஒரு பலனாக ஒரு திடமாக இருக்கக்கூடிய வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை நாம் ஒவ்வொரு நாளும் தியானிப்போம். நம்முடைய இருதயத்தை விசாலமான பாதைக்கு கொண்டு செல்வோம். நமக்குள்ளே இருக்கிற கலக்கம் கவலை எல்லாவற்றையும் மாற்றி அமைப்போம். கர்த்தருடைய வேதம் எப்பொழுதும் குறைவற்றதுமாய் இருக்கிறது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. அது தேனிலும் தேன் கூட்டில் ஒழுகும் தெளிதேனிலும் அதி மதுரமாக இருக்கிறது என்று வேதத்திலும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம்பிரியமானவர்களே, இந்த வேதம் ஒரு பொழுதுபோக்கு அல்ல. நம்முடைய ஜீவனை உறுதிப்படுத்தக்கூடிய இந்த பூமியிலே எவ்வளவு காரியங்கள் நடந்தாலும் எல்லாவற்றையும் நாம் அதை மேற்கொண்டு வாழ்க்கையை நடப்பிக்கிறதற்காக கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான வார்த்தை நம்மளை திடப்படுத்தி நம்மை வழி நடத்தும். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய நாமத்திலே ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் கூட இந்த சங்கீதம் 34 1 தொடங்கி 22 வசனங்களிலே நீர் கொடுத்திருக்கிற இந்த அருமையான வார்த்தைக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டு தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே ஆண்டவரே, அப்படியாக இந்த நாளிலும் கூட இந்த செய்தியை கேட்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். உங்களுடைய அந்த பிள்ளைகளுக்கு உண்டான எல்லா சாபங்களும் எல்லா கட்டுகளும் விலகி ஆண்டவரே இதிலிருந்து ஒரு விடுதலையான வாழ்க்கை வாழட்டும், உம்மை நோக்கி பார்க்கட்டும், பிரகாசம் அடையட்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீர் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாய் இந்த வேலையிலையும் கூட நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அவருடைய குடும்பத்தை பலப்படுத்தும். அவருடைய சரீரத்திலே இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நீங்களாக்கும். நீர் வழி நடத்த போறதுக்காய் நன்றி. இதை இப்பொழுதும் கூட கேட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. சகலத்திலும் துதியும் கனமும் மகிமையும் உமக்கு மாத்திரம் ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.